ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, கிச்சன் செல்ஃப்க்கு நான் வந்து ஸ்டிக்கர் வாங்கியிருக்கேன். இப்போ அதனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இப்போ எப்போயுமே நம்ம கிச்சன் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது, நம்ம வந்து ரெட்டுக்கு வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா, ரொம்ப டல்லாக இருக்குது, இது மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டிக்கர் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதை வாங்கி நம்ம கிச்சனை சூப்பராக நம்ம வந்து ஆல்ட்ரு பண்ணிடலாம். இப்போ அதனுடைய வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய வீடு, ரெண்டுக்கு தான் இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கிச்சன் டல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டிக்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கா. இப்போ அதை எப்படி ஒட்டுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரூ. 250. இப்போ நம்ம ஆஃபரில் வந்து 160க்கு நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். இதை விட அதிக ரேட்லும் இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இந்த ரேட்டுக்கு வந்து வாங்கியிருக்கோம். இதோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் அதோசிவ் கிளாசிக் மார்பிள் ஃபாயில் வாட்டர் ப்ரூஃப் ஸ்டிக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோலில் வந்து 200 சென்டிமீட்டர் வந்து இருக்குது. அதே மாதிரி இதோட கலரும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் இருக்குது. பிளாக் கோல்டு, காப்பர், க்ரீன் கிரே, பர்பிள், சில்வர், ஒயிட்டு, ஆரஞ்சு, மல்டி கலர், இந்த மாதிரி நிறைய கலர் இருக்குது. நாங்கள் வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா நியான் கலர். இது வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு வந்து ஒயிட் ஷேடாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டிக்கரை ஒட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் செல்ஃபை நல்லா நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நல்லா ட்ரையான வாட்டி தான் இது வந்து ஒட்டணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு ஒட்டும். இப்போ இந்த செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. இந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அகலமாக இருக்குது. நல்ல அகலமான ஒரு செல்ஃபுக்கும் வந்து நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ வந்து நாங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு தான் வந்து ஒட்ட போகிறோம். இப்போ ஒரு முறை இந்த செல்ஃப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அளவு எடுத்துகிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டிக்கரை வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரால் மட்டும் ஒட்ட முடியாது, இன்னொரு ஆள் கண்டிப்பாக ஹெல்ப் தேவை. இந்த மாதிரி உள்ள லேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது உள்ளே இருக்கிற பேப்பரை நம்ம இழுக்கும்போது ஒருத்தர் இந்த மாதிரி துணியில் நல்லா நீங்கள் தேய்ச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா தான் பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாமல் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு சுருக்கமாக இருக்கும். இந்த ஸ்டிக்கர் வந்து தனியாக கண்டிப்பாக ஒரு ஆள் மட்டும் ஒட்ட முடியாது. இந்த மாதிரி ஹெல்ப்க்கு ஆள் இருந்தாங்கன்னா நம்ம சுருக்கமே இல்லாமல் நல்லா நீட்டாக சூப்பராக ஒட்டிடலாம். இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒட்டினால நல்லா நீட்டாக வந்து ஒட்டிட்டோம். இப்போ இந்த கிச்சன் செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது. எல்லார் வீடுகள்லேயும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நாங்கள் நீட்டாக லென்த்தாக ஒரு செல்ஃப் மட்டும் ஒட்டிட்டோம். அந்த மீதி கட் பண்ண பீஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த கார்னரில் நாங்கள் இந்த மாதிரி ஒட்டிட்டோம். மீதி இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்டிக்கர் வந்து பத்தலை. இந்த ஒரு ரோல் வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபுல்லாமே வந்து கரெக்டாகிடும் நாங்கள் வந்து நினச்சோம். ஆனால் கொஞ்சம் வந்து பத்தலை. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் 2 ரோலாக வாங்கி நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு மீதி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கீழே இந்த கார்னரில் செல்ஃபில் இருக்கிற பக்கம்லாம் நம்ம கலர் தெரியாமல் நீட்டாக வந்து ஒட்டிக்கலாம். எங்களுக்கு வந்து இதே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து விட்டுட்டோம். இப்போ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டல்லாக இருந்தது. இப்போ நல்ல கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நம்மளுக்கு வந்து சமைக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம விதவிதமாக ஸ்டிக்கர்ஸ் வாங்கி நம்ம கிச்சன் வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒயிட் ஸ்டிக்கர் வந்து நாங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு காரணமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து டல்லாக இல்லாமல் நல்லா நம்மளுக்கு பிரைட்டாக இருக்கும். சமைக்கிறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ரொம்ப நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ஒரு புது கிச்சன் மாதிரி லுக் இருக்குது பாருங்கள். இதை வந்து வால்லையும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டிக்கர் வந்து கிடைக்கிது. அதையும் வாங்கி நம்ம ஒட்டி நம்ம வந்து கிச்சனை வந்து நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ பிஃபோர் ஆஃப்டர் ரெண்டையுமே நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ டல்லாக இருந்தது, இப்போ நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம்.